ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சாராம்சம் விடுதலை. நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் விடுதலை தேவை இருக்கிறதோ அந்தந்த பகுதியில் ஆவியானவர் இன்னைக்கு விடுதலை தரப்போகிறார். இன்றைக்கு பிரத்யட்சமாக ஆண்டவர் நமக்கு விடுதலையின் கூட்டமாக அவர் முன்குறித்தபடியினால் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு விடுதலை தேவையோ அந்தந்த பகுதியில் கர்த்தருடைய ஆவியான விடுதலை தரப்போகிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி தெய்வ சமூகத்தில் ஆராதனை மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. மகிமையின் ஆவியானவரே, மகிமை மூடுவதாக. ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தெய்வமே, அன்பால் பலத்தா, அன்பால் பலத்தா, அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதர், அனல் மூட்டுகிறவர், அன்பா பல அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே அப்பா என்னை அனல் மூட்டுங்கப்பா, இந்த இரவு நேரத்தில் என்னை அனல் மூட்டுங்க ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை அனல் மூட்டு, உம்முடைய அக்கினியினால் என்னை அனல் மூட்டும் அப்பா. நீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கிறது. எந்த நிலைமைக்கும் அது போதுமானதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலைக்கும் அது போதுமானதாக இருக்கிறது. உங்களுடைய சூழ்நிலை தாண்டி அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். உங்களுடைய பலவீனங்களை தாண்டி அவர் பலவானாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பேரின்ப பிரசன்னத்தினா நெய்மை மறக்க செய்திடுமே, பேரின்ப பிரசன்னத்தினா நெய்மை மறக்க செய்திடுமே, காற்றாக என்னை தொட்டு தழுவுமையா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே, தென்றல்
என்னை தொட்டு தழுவுமையா, புது பாட்டாக என்னை சொல்லும் ஆவி. பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாளோடு கூட ஆண்டவர் உரையாடினார், உலாவினார், அவங்களோடு பேசினார். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் உலாவின அதே தெய்வம் இப்பொழுது நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதே பிரசன்னம் இப்பொழுது இருக்கிறது, அதே வல்லமை இப்பொழுதும் இருக்கிறது. அவனுடைய பிரசன்னத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்கிறார். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா பர்வதங்களும் மெழுகு போல் அது உருகு போ. தெய்வ பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ, ஆண்டவருடைய மகிமை எங்கே இருக்கிறதோ, அங்கே பிரச்சனைக்கு இடமில்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால் என்னை நிரப்பிடுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த இடத்துல நம்ம வந்ததின் ஒரே ஒரு நோக்கம், தேவ மகிமையை நம்ம அனுபவிக்க வேண்டும், தேவ தொடுதலை நம்ம அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் என்னை தொட வேண்டும், என் சூழ்நிலையை கர்த்தர் தொட வேண்டும், என் குடும்பத்தை கர்த்தர் தொட வேண்டும், என் பிள்ளைகளை கர்த்தர் தொட வேண்டும். ஆண்டவர் தொட்டால் விடுதலை, ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டால் அங்கே ஒரு விடுதலை. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பும் ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் என்னை நிரப்பு. ஆண்டவரே உம்முடைய வஸ்திர தொங்கலால் ஆண்டவர் இடம் முழுவதும் நிரப்பி இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய வஸ்திர தொங்கலால் இடம் முழுவதும் நிரப்பி இருக்கிறீர். அந்த மகிமை நானும் அனுபவிக்க வேண்டும், உம்முடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க வேண்டும், ஆண்டவருடைய கிருபையை நான் உணர வேண்டும். ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரே தேனாக தித்தித்திடுமே உம்மை நாவாலே துதித்திடுவே. தேனாக தித்தித்திடுமே உம்மை நாவாலே துதித்திடுவே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவுமையாம், புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. தென்றல் காற்றாக தழுவுமையாம், புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. உம் இடது கை என்னை தாங்கட்டும், உம் வலக்கையால் அணைத்துக் கொள்ளும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம் இடது கை என்னை தாங்கட்டும், உம் வலக்கையால் அணைத்துக் கொள்ளும். தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவுமையா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவுமையா, புது பாட்டாக ஆவியானவர். ஹல்லேலூயா 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 ஹல்லே. அவரை உயர்த்த உயர்த்த மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா சீனாய் மலையில் வெளிப்பட்ட மகிமை, மறுரூப மலையில் வெளிப்பட்ட மகிமை.
அதே மகிமை இப்பொழுது வெளிப்படுவதாக. உறைந்த பனியை போல வெண்மையாக்குகிற மகிமை. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா, என் இதயம் துள்ளுதையா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அவரை நோக்கி வந்தபடியினால், அவரை நோக்கி பார்க்கிறபடியினால் உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் முகங்களை ஆண்டவர் வெட்கத்திற்கு விடவே மாட்டார். ஆண்டவரை உயர்த்த 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 உங்கள் தலைகளை ராஜா உயர்த்துவார். உங்கள் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். மனிதர்களுக்கு முன்பதாக தலை குனிய விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீ நல்ல ஒரு ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நான் அறிந்திருக்கிறேன். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த காரியத்தில் உம்முடைய வல்லமை வெளிப்படும் என்று நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த பிரச்சனையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், இந்த போராட்டத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், இந்த அவமானத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், இந்த ஏழ்மையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், இந்த குறைவில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், என் வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நான் அறிக்கை பண்ணுகிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. நல்ல கரங்களை தேடி ஆவியில் நிறைந்து, மானிடர் யாவரும் காண்பார்கள், மானிடர் யாவரும் காண்பார்கள், மானிடர் யாவரும் காண்பார்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற கிரியைகளை யாவரும் காண போகிறார்கள். என்ற விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்பட போகிறது. என்னுடைய குறைவுள்ள மகிமை ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையில் உம்முடைய மகிமை வெளிப்பட போகிறது. என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய மகிமை வெளிப்பட போகிறது. எல்லா நிலைமையிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஒருவேளை குறைவா இருந்தால் நிறைவின் அபிஷேகம் வெளிப்பட போகிறது. ஒருவேளை இயலாமையில் இருந்தால் ஆண்டவருடைய பலத்தின் அபிஷேகம் வெளிப்பட போகிறது. ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகிறவர், உங்களுக்காக உருவாக்குகிறவர், உங்களுக்காக உருவாக்குகிறவர், உங்களுக்காக சிருஷ்டிக்கத்த உங்களுக்காக வெளிப்பட போகிறார். உங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்கள், உங்கள் இருதயங்களை திறந்து கொடுங்கள். கர்த்தர் வெளிப்பட போகிறார், ராஜா வெளிப்பட போகிறார், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை உங்கள் குடும்பத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எல்லா மாம்ச கிரியைகள், எல்லா மாம்சத்தின் அசுத்த கிரியைகள், உங்கள் குடும்பத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா பிள்ளைசூனிய கிரியைகள், எல்லா மாந்திரிக வல்லமைகள், எல்லா கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. கரங்களை உயர்த்தி யெகோவா நிசியே என்று சொல்லுங்கள். எல்லா வாயத்திலும் சொல்ல, யெகோவா நிசியே என் குடும்பத்தில் எழுந்தருளும். ஆண்டவர் நமக்காக எழுந்தருளுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் எழுந்தருளுகிறார். உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
வாழ்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லா நிலைமையிலும் அவர் போதுமானவராக இருக்கிறார். எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். தாழ்வில் இருந்தாலும் கூட தான் இருக்கிறார். உயர்வில் இருந்தாலும் கூட இருக்கிறார். கைவிடப்பட்டாலும் உங்க கூட தான் இருக்கிறார். யார் உங்க கூட இல்லாட்டாலும் உங்க கூட தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் நம்ம கூட இருக்கிறபடினால நல்ல கரங்களை தட்டி ஜெய கம்பீரமாக ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூ ஹல்லேலூ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூ ஹல்லேலூ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூ ஹல்லேலூ ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூ ஹல்லேலூ ஹல்லேலூயா யெகோவா நிசியே எந்தன் ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பேன் உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே எந்தன் ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை உமக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூ ஹல்லேலூ ஹல்லேலூயா. ஜெபத்தின் காரணரே ஆராதனை. ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜெபத்தின் காரணரே ஆராதனை. ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜெபமே சுவாசமே ஜெபமே சுவாசமே ஜெபமே தூபமே. ஜெபத்தின் காரணரே ஆராதனை. ஜெபத்தின் காரணரே ஆராதனை. அல்லே நல்ல உற்சாகமா அல்லேலூயா. எல்லா எரிய கோட்டைகள் விழுவது. ஓ அல்லேலூயா ஹல்லேலூ ஹல்லேலூ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லே. எல்லா பார்வோனின் வல்லமைகள், எல்லா பிசாசின் கிரியைகள். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாட பாட தேவ மகிமை, தேவ கிருபை, தேவ பிரசன்னம். ஓ ஹல்லேலூயா. எல்லா எதிரியாய் வந்த பிசாசுகள் தங்களுக்குள் வெட்டுண்டு விழுகிறார்கள். உங்களுக்கு எதிராக எழுப்பப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போகிறது. ஹல்லேலூயா. நல்ல விசுவாசமா, நல்ல விசுவாசமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாட பாட எல்லா சிறைச்சாலையின் கதவுகள் அசைகிறது, அஸ்திபாரங்கள் அசைகிறது. எல்லா சங்கிலிகள், எல்லா கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுகிறது. ரைட் நவ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுகிறது. எல்லா சங்கிலிகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. ஓ ரீகாதானா காதாரபா. உங்கள் மனதை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள், எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா கிரியைகள் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இப்பொழுது 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 எல்லா கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஓ ரகாதானபா. விடுதலையோடு கூட இது விடுதலையின் ஜெபம், இது விடுதலையின் ஆராதனை. கர்த்தருடைய ஆவியானவர் விடுவிக்கிறவர், விடுவிக்கிறவர், விடுவிக்கிறார். உங்கள் குடும்பத்தை விடுவிக்கிறார், உங்கள் தொழிலை விடுவிக்கிறார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கிறார், 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 விடுவிக்கிறார். சாத்ராக் மேஷாக்கை விடுவித்தவர் இப்பொழுது நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நான்காவது நபராக உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் பிசினஸ்ல உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஊழியத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ரீகாதானா காதானா. ரீகா விடுதலை ஆவியானவர், விடுதலை ஆவியானவர் அக்கினி மதலாக இப்பொழுது சூழ பாளையம் இறங்குகிறார். சூழ அக்கினி மதலாக உங்கள் குடும்பத்தை பாளையம் இறங்குகிறார். ஓ ரீகாதானா நானா தாலா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில பலப்படுங்கள். ஆவியானவர் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியானுடைய கிரியைகளை அனுபவியுங்கள். ரீகாலா ஹந்தலா வரமோ. இன்று 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 ரட்சிப்பு, இன்று விடுதலை, இன்று ஆசீர்வாதம், இன்று மேன்மை, இன்று உயர்வு. உங்களுக்கு எதிராக எழுப்பப்பட்ட வல்லமைகள் வாய்க்காமல் போகிறது. ஒன்று வாய்க்காமல் போகிறது. ரெண்டு தங்களுக்குள் வெட்டுண்டு விழுகிறார்கள்.
உங்களுக்கு எதிராக எழுப்பப்பட்ட சூழ்ச்சிகள், சூழ்ச்சியின் வலையில் எவன் குழியை வெட்டுகிறானோ அவன் குழியில் விழுவான். உங்களுக்கு விரோதமாக எந்த நாவு பேசுகிறதோ ஆண்டவர் இந்த இரவுல கர்த்தர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இது விடுதலை, விடுதலை, இது விடுதலை இரவு. நமக்காக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற இரவு. இந்த எல்லையில கிரியை செய்கிற எல்லா வானமண்டலத்து கிரியைகள், எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா எல்லைகளில் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், எல்லா கரங்களை உயர்த்தி அப்படியே ஒரு ரவுண்ட் அடி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்க கிரியை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கிரியைகளுக்கும் விரோதமாக நாங்கள் பேசுகிறோம். இப்பொழுது ஒரு கரத்தை எடு என்று கட்டளை கொடுக்கிறோம். கட்டப்பட்டு இருக்கிற மக்களுக்கு நாங்கள் விடுதலை கூறுகிறோம். எல்லா பலவானுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டு இருக்கிறார். எல்லா சங்கிலிகள் உடைந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை பலவித கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இந்த இரவு கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிறார். இந்த இரவு ஒரு விடுதலையின் இரவு. நீங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விடுதலையாய் கர்த்தர் உங்களை வாழ வைக்க போகிறார். கடன் பிரச்சனை என்கிற கட்டு, வியாதி என்கிற கட்டு, அவமானம் என்கிற ஒரு கட்டு, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் அவமானம், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் அவமானம், எந்த காரியம் உங்களை அவமானம் உண்டு பண்ணியதோ அந்த அவமானத்திற்கு கர்த்தர் என்று முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். ஆண்டவர் இன்று ஒரு காரியத்தை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் இன்று எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் இன்று என் நிந்தையை கர்த்தர் மாற்றப் போகிறார். கர்த்தர் எனக்கு இன்று இரட்டிப்பான நன்மை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் இன்று முதல் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். இன்று கண்ட எகிப்தினை நான் காண மாட்டேன். இன்று ஆண்டவர் சொல்லுங்க, இன்று இன்று சொல்லுங்க, இன்று எனக்கு விடுதலை. கையை உயர்த்தி சொல்லுங்க, இன்று இன்று இன்று, டுடே டுடே டுடே, இன்று இன்று இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு இன்று வேண்டுமோ இன்று 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 முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்று கண்ட எகிப்தினை காண மாட்டார். இந்த நாளில் இருந்து கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். இந்த நாளில் இருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கை எல்லைகளை விரிவாக்க போகிறார். இந்த நாளில் இருந்து கர்த்தர் உங்கள் சாம்பலுக்கு பதில் ஒரு சிங்காரத்தை கர்த்தர் தரப்போகிறார். இன்று 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 ஆண்டவர் ஒரு காரியத்தை முன்குறித்தார் என்றால் அதில் ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டுதான் அந்த காரியத்தை முன்குறிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த கூடுகையை கர்த்தர் முன்குறித்து விட்டார். நமக்கு விடுதலையை முன்குறித்து விட்டார். நமக்கு வெற்றியை கர்த்தர் முன்குறித்து விட்டார். ஆண்டவரே, நீர் முன்குறித்த நாளுக்காக நன்றி. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துங்கள். கர்த்தாவே, நீர் முன்குறித்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளை எனக்காக முன்குறித்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளை எனக்காக முன்குறித்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாள் என் பிள்ளைகளுக்காக முன்குறித்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி. ஆண்டவர், நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இன்று 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 இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது அற்புதத்தை பார்ப்பீர்கள். இந்த நாளில் இருந்து ஒரு விசாலத்தை பார்ப்பீர்கள். இந்த நாளில் இருந்து ஒரு விடுதலையை பார்ப்பீர்கள். இந்த நாளில் இருந்து உங்களை அழித்துக் கொண்டிருந்த எகிப்தின் வல்லமையை மூழ்கடிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த நாளில் இருந்து கர்த்தர் உங்களுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை பார்ப்பீர்கள். இந்த நாளில் இருந்து நம்முடைய ஊழிய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க போகிறார். இந்த நாளில் இருந்து உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க போகிறார். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறீர்கள். சபையை நேசிக்கிறீர். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்க சபையில ஆண்டவரே மந்தை பெருகிறது போல ஆத்துமாக்களை பெருக பண்ணுங்கப்பா. ஒரு பெரிய அறுவடை தாரும் ஆண்டவரே. கட்டப்பட்டவர்கள் உண்டு ஆண்டவரே, உடைக்கப்பட்டவர்கள் உண்டு அப்பா. திக்கற்றவர்களா இருக்காங்க ஆண்டவரே, உடைக்கப்பட்டவர்களா இருக்காங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்கு அருமருந்தாய் இந்த சபையை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சபை ஒரு அருமருந்து. இந்த சபை ஒரு இரட்சிப்பின் சபை. இந்த சபை குணமாக்குகிற சபை ஆண்டவரே. அப்படிப்பட்ட வல்லமையை நீங்கள் சபைக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகை இருந்தது. எல்லா சூழ்நிலைக்கு மேலாக நீர் கிரியை செய்ய வல்லவர் ஆண்டவரே. எங்க நிலைமையை காட்டில் நீர் பெரியவராக இருக்கிறீர். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்குள் இருப்பவர் பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பெரிய தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா. நீ அப்படிப்பட்ட பலத்த காரியங்களை செய்ய போகிறீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586,
Surandai.